ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிங் எபிசோட் 1315, 1316, 1317, 1318 மற்றும் 1319 இந்த எபிசோடு வந்து ஒரே குரூப்பில் கொடுத்து அதுக்கான கியூஆர் கோடு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்கே நான் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேனோ அந்த கியூஆர் கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டெலகிராமில் இருக்கிற குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோவுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து குரூப்போட கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீடியோவில் எந்த இடத்துல நான் லிங்க் கொடுத்துருக்கேனோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேனலில் ஜாயின் பண்ணி அந்த 5 எபிசோடையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக நம்மளால் யூடியூப்லேயும் டெலகிராம்லேயுமே வந்து கொடுக்க முடியல. பப்ளிக் சேனலில் காப்பிரைட் இஷ்யூ வந்து வருது ரெண்டுலேயுமே. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ட்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து நடுவில் வந்து நம்ம வீடியோவுக்கு நடுவில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்போம். அந்த கியூஆர் கோடு மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அதுக்கு டெலகிராமில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சேனலில் கொடுக்குற கிங் எபிசோடை வந்து நீங்கள் கண்டினியூவாக கேட்டுக்கலாம். வந்து நம்ம ஓகே வேறு ஃபைட்டுக்கு வரோம். ஃபைட்டு முடிஞ்சிருச்சா? போய் டிக்கெட் கவுண்டரை உடைக்கிறோம். அங்கே இவனை வந்து நாமளும் போய் அடிப்போம். ஆனால் நம்மளால் அடிக்க முடியாதாட்டங்குது. போகிறான் மறுபடியும் எங்கேயே. ஓ மை காட், ஃபஸ்ட் ஹாலில் இருக்கிற ப்ரொஜெக்டரை உடைக்க போகிறான். எதுக்காக அப்படி பண்ணுறான்னு தெரியல. சரி, நம்ம ஓகே ப்ரொஜெக்டரை சரி பண்ணி நம்ம வந்து மூவி ப்ளே பண்ணலாம். படம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் எங்கே வேணாலும் கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பேன். நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, டிக்கெட் கவுண்டருக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்து சினிமா தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்த ஷோக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டாலர் வச்சு 2வது ஸ்க்ரீன் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணலாம். வாங்க 2வது ஸ்க்ரீன் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2வது ஸ்க்ரீனுக்கு வந்து $300 கேட்டிருக்காங்க. ஓகே, அன்லாக் பண்ணலாம். வா, அன்லாக் பண்ணியாச்சு. ரெண்டுமே அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, 2வது ஸ்க்ரீனுக்குமே நம்ம போய் நாம் வந்து புக்கிங்க்கு மூவி வந்து ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட $1500 இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு வருவோம். கம்ப்யூட்டர் வந்துட்டு மூவி ஏதாச்சும் பை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைனா இப்பொழுதுக்கு செகண்ட்லேயுமே வந்து மூவி இல்லைன்னு தான் சொல்லி பை பண்ணியே தான் ஆகணும். இந்த மூவி நம்மக்கிட்ட இருக்குது. $1500 இருக்கிறதுனால நம்ம இந்த டைம் வந்து ஒரு ஃபேமிலி மூவிஸ் வந்து நம்ம போடலாம். ஓகே,
லெவல் 1 லெவல் 2 இந்த மூவி தான் நம்மளால் பை பண்ண முடியுது. பை பண்ணியாச்சு. ஓகே, பை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுக்குமே வந்து டிக்கெட் சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்களோட ஒர்க்கிங் டைம் தான் 10 hours தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு நடுவில் எங்கே வேணாலும் QR கோட் லிங்க் கொடுத்துருப்பேன். இது மூலிமா நீங்கள் வந்து 5 எபிசோட் 1315 1319 வரைக்கும் எபிசோடு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்கே QR கோடு கொடுத்துருக்கோன்னா செக் பண்ணிக்காங்க. QR கோடு மூலிமா வச்சு ஓகே. ஓகே, ஹால் 1 தான் டஸ்ட் இருக்குது. ஹால் 2க்கு தான் டிக்கெட் சேல்ஸ் இருக்குது. ஹால் 1 வந்து இன்னும் க்ளீனிங் நடக்கலை. என்னென்னு நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இப்போ தான் ஹால் 1 இன்னும் இங்கே தான் இருக்கான். க்ளீனிங் பண்ணலை. என்னன்னு தெரியல. டைம் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஸோ வாங்க நாமளே போய் க்ளீனிங் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் தான் டிக்கெட் சேல்ஸ் ஆனதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து உள்ள தேட்டரில் வந்து படம் பார்க்க வருவாங்க. ஓகே, க்ளீனிங் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் விளம்பரம் தான் அதிகமாக வருது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கேம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. ஹால் 1க்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டுமே போல். ஹால் 2க்கு தான் டிக்கெட் வந்து சேல்ஸ் இருக்குது. ஹால் 1க்கு இப்போ தான் கஸ்டமர் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து கிங் எபிசோட் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணால் நம்மளுடைய சங்கர் டெக் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மூலிமா தான் நம்ம வந்து வீடியோவுக்கு நடுவில் QR கோடு கொடுத்து தான் நம்ம வந்து QR கோடு கொடுத்து தான் நடுவில் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலிமா தான் எபிசோடு வந்து நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ண முடியும். அதனால் வந்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கேமில் வந்து அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் வருது. ஸோ இப்போ செகண்டில் வந்து ஹால் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் வாங்க செகண்டுக்கு வந்து நம்ம போய் மூவி ப்ளே பண்ணிவிட்டு மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மூவி ப்ளே பண்ணியாச்சு. ஓகே, கஸ்டமர்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் செகண்டு கூட ஓரளவு. ஓகே, போகலாம். நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக கேமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன் வந்தால் வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை செகண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கலாம். டிக்கெட் இல்லாதனால கிளம்பியிருக்கலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயும் போய் மூவி ப்ளே பண்ணிடலாம். ஓகே, ஷாப் ஓப்பன் பண்ணலாம். அடுத்த ஷோக்கு வந்து இப்போதைக்கு டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு